அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சொல்வதைக் கேள். ஒரு வார்த்தையின் பிறப்பு. நான் சொல்வதைக் கேள் எப்போது உருவானது? மனிதன் ஏன் மற்றவற்றை கேட்க விரும்புகிறான்? விதை சிறியது, ஆனால் அதன் உள்ளே ஒரு காடு மறைந்திருக்கிறது. நான் சொல்வதைக் கேள். இந்த ஒரு வாக்கியத்தை உலகில் முதலில் யார் சொல்லியிருப்பார்கள்? ஒரு தாயா தன் குழந்தை நெருப்பை தொடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அன்போடு அவள் கூப்பிட்டாளா? அல்லது ஒரு தந்தை தான் கடந்து வந்த கஷ்டமான அனுபவ பாதையில் மகன் போக வேண்டாம் என்று நினைத்து சொன்னாரா? அல்லது ஒரு குருவா அறியாமையில் இருந்து அறிவு தன் சீடனுக்கு கொண்டு போக வேண்டுமென்று அழைத்தாரா? இல்லை. மனித மொழி உருவாகும் முன்னாடியே இந்த வார்த்தையின் உணர்வு இயற்கையிலேயே இருந்தது. ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை காப்பாற்ற இறக்கைகளை விரிக்கிறது. ஒரு மான் தன் குட்டியை பின்தொடர சைகை செய்கிறது. ஒரு யானை தன் கூட்டத்தை எச்சரிக்க பிளிறுகிறது. அங்க மனித மொழி இல்லை, ஆனால் ஒரு தெளிவான அழைப்பு இருக்கு. என்னை பின்தொடர், நான் சொல்லுவதை கேள் என்னும் உயிரின் ஆரம்ப மொழி அங்கேயே தெரிகிறது. அதனால்தான் நான் சொல்வதை கேள் என்ற சொல்லும் வெறும் வார்த்தை அல்ல, அது உயிரை காப்பாற்றுகிற ஒரு இயற்கையான அழைப்பு. மனிதன் ஏன் மற்றவர்களை கேட்க விரும்புகிறான்? மனிதன் பிறக்கும்போது முழு அறிவோடு பிறக்க மாட்டான், ஆனால் கற்றுக்கொள்ளும் திறனோடு பிறக்கிறான். அவன் பேசுறதுக்கு முன்னாடியே கேட்கிறான், நடக்கிறதுக்கு முன்னாடியே கவனிக்கிறான், தனியாக சிந்திக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்களை பின்பற்றுகிறான். அதனால்தான் மனித நாகரிகம் ஒரே ஒருத்தரின் சிந்தனையால் மட்டும் உருவாகவில்லை. தலைமுறைகள் பகிர்ந்த அனுபவங்களாலும் வார்த்தைகளாலும் உருவானது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொன்னது, நான் அனுபவித்தேன், நீ கவனமாக கேள். இந்த வார்த்தை மனித இனத்தின் தொடர்ச்சிக்கு மிக முக்கியமான பாலமாக இருந்தது. மற்றவர்கள் ஏன் கேட்கச் சொல்லுகிறார்கள்? கேள் என்று சொல்கிறது எல்லோரும் ஒரு காரணத்திற்காக சொல்ல மாட்டார்கள். சிலர் அன்பால் சொல்கிறாங்க, சிலர் அனுபவத்தால் சொல்கிறாங்க, சிலர் பயத்தால் சொல்கிறாங்க, சிலர் அதிகாரத்தால் சொல்கிறாங்க, சிலர் தங்களோட கருத்து தான் சரி என்று நினைத்து சொல்லுகிறாங்க. அதே வார்த்தை, ஆனால் பின்னாடி இருக்கிற மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. அதனால் வெறும் வார்த்தையை மட்டும் கேட்கறது போதாது, அதை சொல்கிற மனநிலையும் புரிந்து கொள்ளணும். ஒரு சிந்தனை, ஒரு விதை ரொம்ப சின்னது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய காடு மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு வார்த்தை சின்னதாக தோணினாலும் அதுக்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி இருக்குது. ஒரு நல்ல வார்த்தை ஒரு தலைமுறையை உயர்த்தலாம். ஒரு தவறான வார்த்தை ஒரு குடும்பத்தை உடைக்கலாம். சரியான அறிவுரையை ஏற்றுக்கிட்டதால் சிலர் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தவறான அறிவுரையை நம்பினதால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையே இழந்திருக்காங்க. மேலும் சிலர் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை கேட்காததால் வாழ்க்கை முழுக்க அப்போ கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு வருத்தப்பட்டு வாழ்கிறாங்க. அன்பு உறவுகளே, இந்த உவமைகளை பாருங்கள், இது உங்களுக்கானது. விதை சின்னது, ஆனால் அதுக்குள்ளே பெரிய காடு இருக்குது. தீக்குச்சி சின்னது, ஆனால் அது ஒரு நகரத்தை அழிக்கவும் ஒரு வீட்டை ஒளிரச் செய்யவும் முடியும். திசை காட்டி சின்னது, ஆனால் அது ஒரு கப்பலின் திசையையே மாற்றும். துளி சின்னது, ஆனால்
தொடர்ந்து விழுந்தா பாறையையும் செதுக்கும். ஒரு வார்த்தை சின்னது, ஆனால் அது ஒரு மனிதனோட விதியையே மாற்றிவிடும். அன்பு உறவுகளே, மனசாட்சியிடம் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம்? நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையா? நீங்கள் கேட்காம விட்ட ஒரு வார்த்தையா? அல்லது உங்கள் மனசாட்சி மெதுவாக சொன்ன அந்த அமைதியான குரலா? இந்த கேள்விக்கான பதிலை தேடுற பயணமே இந்த அத்தியாயத்தின் ஆரம்பம். நான் என்ற சொல்லின் அகங்காரம் பகுதியில் நான் என்ற சொல்லின் தத்துவம் எது எப்படி என்று ஆராயாமல் நான் சொல்வதை கேள் என்று வாழ்க்கையில் தொக்கி நிற்கிறது. நான் சொல்லுவதை கேளுங்கள் உறவுகளே. அத்தியாயம் 2. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.